ஓடிக்கிட்டு இருக்குதா இது? ஆமாம், லீக் ஆகிட்டு இருக்குது. சரி, கழட்டுங்க இதை. ப்ரெஸ் பண்ணா போதுமா அதை? சரி, நீங்கள் கழட்டுங்க. கழட்டுங்க. அடுத்த பீஸுக்கு வால் இப்போ ஆஃப் ஆகிருக்கா? கிளிப் இருக்காதுல்ல? கிளிப் இருக்கா? திரும்பமா அது? திரும்ப தனியாக கிளிப் இருக்கு பாருங்க. ஃபஸ்ட்டுங்க அது வெளியில் தான் ஈஸியாக இருக்கும். வெளியில் இருக்குது ஈஸியாக. எத்தனை கிளிப்பு இதில் இருக்குங்களா? இது ரொட்டேட் ஆகிட்டுனா கலெக்டர் தனியாக ஒன்று ஏற்கனவே கலர். ஓகே ஓகே ஓகே. அந்த சைடு வருது. கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி திருப்பணும். திரும்பிச்சு கண்டுச்சு. ஈஸியாக கட்டணுமா? வந்து அவ்வளோதான். அவ்வளோ இருக்குங்க. அதுக்குள்ள என்ன இருக்குது? உள்ள என்னவா இருக்குது? அந்த ஒரு ரவுண்ட் இருக்கு, அதுதான் அதுதான் நிற்கும். ஓகே, இதுதான் ஸ்டாப்பர். ஆமாம், இருங்க நான் ஒரு தடவை கழிப்பிட்டோன்னா கூப்பிடுறேன். அப்புறம் வந்து நீங்கள் ஒரு இன்னொரு தடவை. ஓகே, இல்லை இல்லை, இது இப்போ இருக்கிற ஸ்டேஜில் இப்படி இருக்குது, கரெக்டுங்களா? ஆமாம். நம்ம இதை ரவுண்டு
இதுக்குள்ள புஷ் இருக்கா இல்லை? இதை டைரெக்டாக நமக்கு டேங்கு டபிள்யூசிக்கு வந்துடும். கரெக்டுங்களா? இந்த சைடு என்ன இருக்குது? ஒன்றும் இல்லை, அது ஒரு சும்மா டேங்கு தான். ஓகே. இந்த சைடு நமக்கு இது சப்ளை வாட்டர். கரெக்டுங்களா? சப்ளை வாட்டர் இப்படி வந்து நமக்கு இந்த இடத்துல இருந்து நமக்கு கனெக்ட் ஆகுது. இதை ஸ்டாப்பர் நமக்கு. ஓகே ஓகே. இதுதான் ரப்பர். இது பாட்டம்ல உட்கார ரப்பருங்களா? இதுதான் இந்த லாக் பண்ணுறது எல்லாமே. தண்ணியை லாக் பண்ணணும். எல்லாமே மண்ணாகி பிடிச்சிட்டு இருக்குது. இதுதான் ரப்பரு. ஓகே. இது வந்து அந்த ரப்பருக்கு சப்போர்ட் கிளிப். அடுத்த ஸ்டேஜ் வைஸ் இருக்குது. அது என்ன இருக்குது? இதுதான் அந்த தெர்மாகோல். இந்த வெயிட் இது பண்ணுறது சப்போர்ட்டுக்கு. ஓகே. தண்ணி வந்தால் மறுபடியும் மேலே தூக்குறது. ஓகே ஓகே ஓகே. தண்ணி ஃபில் ஆகிடுச்சு என்ன உடனே அதை ஸ்டாப்பர் பண்ணுறது. இது வந்து அங்கே க்ளீன் பண்ணி அங்கே வச்சுருக்குது. ஓகே. இவ்வளோதான் கரெக்டாக நம்ம மீதி ஸ்பேர் பார்த்து அங்கே லாக் பண்ணிட்டு வரேன். இந்த இடத்துல ஒரு ரப்பர் இருக்கா? இதுக்குள்ள இன்னொரு திறமக்கலை. இது வந்து இந்த நாப்பு. ஓகே. லாக்காக இருக்குது. ஆமாம். ரொட்டேட் பண்ணி எடுக்கணும். ஓகே. இது கொண்டாச்சு. ஸோ இதில் எல்லாமே மண் படிஞ்சிருக்குது. நம்ம எல்லாத்தையும் க்ளீன் பண்ணணும். இது ஒரு ரப்பரு. இந்த வந்து எது இல்லை, இதுதான் மெயின் கேஸ்கட்டு. 3 கேஸ்கட். இதுதான் லீக்கேஜ் ஆகுது. ஓகே. காட்டுங்க. 12, 10, 8. இப்போ தெரியுது. அட்ஜஸ்ட் பண்ணுங்க பார்க்கலாம். ஓகே. எவ்வளோ லிட்டர் தண்ணின்றது இதில் அட்ஜஸ்ட் பண்ணுறது. ஓகே. தண்ணியோட லெவலாக இல்லைங்க. இதுக்குள்ளேயும் ஃபுல்லாக பண்ணு செட்டு. ஃபுல்லாகவே மண்ணு அடைச்சிட்டு கிளிப்பாக இருக்குது. ஃபில்டரில் எல்லாமே மண்ணு வாட்டிக்கிட்டு இருக்குது. இந்த இடம்லாம் இதுதான் தண்ணி உள்ள போகிறதுக்கு உள்ளே வரக்கூடியது. அதிலே ஃபுல்லாகவே அடைச்சிட்டு இருக்குது. ஃப்ளோ கம்மியாகும். போட்டாச்சா கிளியராக இருந்தா இல்லை தேய்க்கணும். தேய்ச்சா இதெல்லாம் அழுக்கு மண் கிடையாது. அது தண்ணியில் இருக்கிற உப்பு தன்மை. கரெக்டுங்களா? இதுதான் வந்து இந்த இடத்துல இது அழுகு என்னன்னா இந்த சால்ட்டு தண்ணியில் இருக்கிற சால்ட்டு. ஸோ தண்ணியில் சால்ட் இருக்கிறதுனால தான் இது ஃபுல்லாகவே அடைப்பாகி சரியாக தண்ணி வரவாட்டது லீக் ஆகுது. வேற ஒரு பிரச்சனை இல்லை. மெயின் ப்ராப்ளம் இந்த ஓஸ், ரப்பர் ஓஸ். அந்த ஓஸ் இதுதான். ஓகே. ரப்பர் ஓஸ் இந்த இது கிளியராக இருக்கணும். இதுதான் இந்த லெவலில் உட்காரக்கூடியது. ஓகே.
இதில் என்ன பிரச்சனை இருக்கும்? இதில் சால்ட் இருந்துச்சுன்னா அந்த ரப்பர் தூக்கிட்டே இருக்கு, தண்ணி லீக் ஆகிட்டே இருக்கும். ஓகே, அதெல்லாம் படிஞ்சிட்டு இந்த ஓரம் ஃபுல்லாக கரெக்டாக க்ளீன் பண்ணணும். இந்த சால்ட்டு ஃபுல்லாக இதில் இருந்தது. ஓகே, இதில் இருந்தது. ஓகே, இதில் தட்டி எடுத்துருக்கு. எந்த அளவுக்கு கருப்பாக இருக்கிறது கிளியராக இருந்தா சுத்தமாக கிளியராக இருக்கும். இது இந்த வண்டி அழுக்கும்பாங்களா இருந்தது. அதான் ரொம்ப நாளான பின்னாடி இந்த மாதிரி தண்ணியில் இருக்கிற தொட்டியில் வருங்களா அது எல்லாமே இதில் படிஞ்சு இது அதனுடைய கரெக்டாக ஒர்க் பண்ணுறது. தண்ணி போயிட்டு பரவாயில்ல, ஒரு இடத்துல படிக்கும் போது தண்ணி அந்த சால்ட் வந்து அப்படியே ஸ்டோர் ஆகும். அதுதான் பிரச்சனை. இப்போ இதை மெயின்டைன் பண்ணணும் எவரி இதையும் கரெக்டி 3 வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணணும். நீங்கள் பண்ணுறாங்க. தண்ணி எந்த அளவுக்கு அழுக்காச்சு. அது என்ன பீஸ்? அந்த பிளாஸ்டிக், அதுவும் பிளாஸ்டிக் தானே? எல்லாமே இது பிளாஸ்டிக். இது வந்து தான் அந்த இதை அடைக்கிறது, வால்வு தண்ணி நிப்பாட்டுறது. ஓகே, இது வந்து ஏறணும்னா இந்த இது ஒன்று லாக் ஆகி 2 இன்ச் இல்லைங்களா? அதில் லெவலர் மாதிரி ஒன்று இந்த இடத்துல இந்த இதில் இதை கனெக்ட் ஆகும். ஓகே ஓகே ஓகே, நான் மாட்டும் போது இது பண்ணுறேன். சரி, இது லாக்கிங்கா? இதோட லாக் ஆகுது. அடுத்தது இந்த டைப்ல இதுக்குள்ள ரப்பர் இருக்கு. ஓகே, மாட்டன் ரப்பர் ப்ரெஸ்ஸிங் அவ்வளோதான். ஓகே, லாக் வந்துடுச்சு. ஜஸ்ட் இது என்ன த்ரெட்டு? இது அட்ஜஸ்ட். ஓகே, எவ்வளோ தூரத்தில் நமக்கு இருக்கணும்ட்டு. ஓகே, இந்த பீஸ் ரெடி ஆயிடுச்சு. பண்ணுங்க, லாக் பண்ணணும். ப்ரெஸ்ஸிங். இதுக்குள்ளே கிளிப் ஆகும். அது ஒரு ஸ்டாப்பரு. ஓகே, இந்த இடத்துல ஒரு ஸ்டாப்பரை ஃபிட் பண்ணணும் எனக்கு, அதுக்கு மேலே போகக்கூடாதுன்ட்டு. லாக் ஆயிடுச்சு. ஓகே, அதுக்கப்புறமா ரப்பர் போடுறதுக்கு கேன்வாஷுங்களா? அடுத்தது ரப்பரு. அகெயின் கேன்வாஷு. வாஷர் டைப்பு. இந்த ரப்பரு கழண்டு வராமல் இருக்கிறது. கரெக்டாக லாக்கிங் ஆகிருக்கும்.
லாக்கிங் ஆகுது. லிட்டர். ஓ, ஒரு நிமிஷம் இருங்க. லிட்டரு அட்ஜஸ்ட் வரணும். காட்டுங்க எவ்வளோ லிட்டரு. 12 லிட்டரு. ஓகே, இதுலேயே மேலே நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். எவ்வளோ லிட்டர் தண்ணியோ அவ்வளோ லிட்டரு. இதில் அகைன் 2 லிட்டர்ஸ். ஓகே, நமக்கு 2 ஸ்டெப் என்ன இருக்குதோ கீழே இருக்கிறது வந்துட்டு 4 லிட்டருக்குரியது, ஸ்மாலில் வந்துட்டு இது வந்துட்டு 12 லிட்டரு. ஓகே, அதனுடைய ரப்பர் கீழே இருக்கிற ரப்பர். ஓகே, இதுக்கப்புறமா மேலேருந்து மாட்டோம். ஓகே, முதல்ல நமக்கு இது வந்து டேங்க்லேருந்து வர்ற தண்ணியை ஒரு இந்த பாட்டை மாட்டணும். கிளிப் இருக்கும். ஓகே, எந்த இடத்துல கிளிப்ஸ் இருக்குது? ஒரு நிமிஷம் இருக்கு, இருங்க. எந்த ஸ்டெப்பு? இது ஸ்டெப்பு. ஓகே, அந்த ஸ்டெப்பில் கொண்டு போய் இதை கிளாப் பண்ணணும். ஓகே, உக்காந்துருச்சு. எக்ஸாக்டாக உக்காந்துருச்சு. ஓகே, அடுத்தது எந்த பீஸை நம்ம போடணும்? அடுத்தது நம்மளுடைய இதை ஃபோல்டு பண்ணிக்கணும். அப்போ தான் நமக்கு உள்ளே போகும். நெக்ஸ்ட்டு இது எதுக்கு? இதுதான் அந்த இதில் பிடிச்சிக்கிறது. ஓகே, சப்போர்ட்டு அந்த சப்போர்ட். ஸ்டாண்டுக்கு கிளாம்ப் மாதிரி பிடிச்சிக்கிறது. இப்போ உள்ள இன்செர்ட் பண்ணணும். இதை மாட்டிடலாமா? இப்போ மாட்டிதான். ஓ, அதுவும் அதே மாதிரி மாட்டிக்கிட்டுச்சு. உள்ள கொண்டு போயிட்டு அவ்வளோ பெரிய இதுவும் உள்ளே போயிடும். ஓ, இது செட் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம மாட்டலாம். இதை கழட்டிக்கிட்டு நம்ம இதை தூக்கிட்டு வால்வு கனெக்ட் பண்ணிட்டுருக்குறோம். சப்ளை வாட்டர் இதுலேருந்து கண்ட்ரோலர் வாட்டர். ஓகே, வந்துட்டு எல்லா வேலையும் முடிச்சாச்சு, கனெக்ட் பண்ணியாச்சு. இதில் தண்ணி தெரியுதா? தண்ணி எப்படி இருக்காது? அடுத்த பீஸு 40 இதுக்கு வரும். ஓகே, அந்த கலருக்கு அந்த கலரு. ஓகே, பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா அதுக்கு மேலே இருக்கிற பிளேட்டு இதுக்கு மேலே இருக்கிற ஃபிஷ் பிளேட்டு.
ஸ்க்ரூ எதுவும் கிடையாது, எல்லாமே ப்ளஸிங் பேட் தான் இது. ஓகே, நமக்கு இதை எடுங்க. இல்லை அழுக்காரில் இருக்கும், பரவாயில்லையே. பரவாயில்ல, இப்போ நமக்கு தனியாக மொத்தம் ஸ்டாப் ஆகிருக்குது. இந்த லீக்கேஜ் இல்லை, இதை பார்க்கலாம். ப்ளஸ் ஒரு நிமிஷம் இருங்க. இப்போ ஃப்ளஷ் பண்ணு. தண்ணி ஃப்ளோ ஃபுல்லாகவே நின்னாச்சு.